வாசவி எல்லாத்துக்கும் நமஸ்காரம். லலிதா உபாக்கியானம் அப்படிங்கிறது பிரம்மாண்ட புராணத்தில் லலிதா தேவியோட சரித்திரத்தையும் பிரபாவத்தையும் சொல்கிற ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தை ஆதாரமாக வச்சு ஒரு சின்ன குழு தீம் பேஸ்டு பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன முயற்சி தான் இந்த நவராத்திரி சிறப்பு குழு 2025. அகத்தியர் தக்ஷண பாரதத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு வர்ற வழியில் மக்கள் நிறையா ஜனங்களை பார்க்குறாங்க. அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டுட்ருக்கிறத பார்க்குறார். சாப்பாட்டுக்கு இல்லாமல், சரியாக துணிமணி இல்லாமல், இல்லை எல்லா வசதிகளும் இருந்தால் கூடமே மக்கள் எல்லாம் மனசாந்தி நிம்மதி இதெல்லாம் இல்லாமல் தவிக்கிறத அவங்க பார்க்குறாரு. இதெல்லாம் தீர்க்கறக்கு எது வழியாக இருக்கும் அப்படின்னு அவர் யோசனை பண்ணிக்கிட்டே காஞ்சிபுரம் வராங்க. காஞ்சிபுரத்தில் அம்பாளை தரிசனம் பண்ணுறப்போ ஒரு அசரீரி கேட்குது, அகத்தியா நீ எதை யோசிச்சுட்டு இருக்கியோ அதுக்கு உண்டான தீர்வு நீ வரதராஜ பெருமாள் கோயில் போய் தபஸ் பண்ணினா உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அனுசரித்து அகத்தியர் வரதராஜ பெருமாள் கோயில் போய் நீண்ட நெடுக்காலம் தபஸ் பண்ணுறாரு. அந்த தபஸுக்கு மெச்சி ஹயக்ரீவர் பிரத்யக்ஷமாகிறார். ஹயக்ரீவர் பிரத்யக்ஷமான உடனே அகத்தியர் கேட்குறார், இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. போகம் யோகம் இரண்டும் ஒரு சேர இந்த மக்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னா பகவானே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ஹயக்ரீவர் அம்பாள் பிரார்த்தனை, அம்பாளை சரணாகதி அடையிறது மட்டுமே மக்களுக்கு போகம் யோகம் இரண்டுமே தரவல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தியா, இனியும் நீ இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ இன்னும் கொஞ்சம் காலம் தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹயக்ரீவர் மறைஞ்சிடுறாரு. அதுக்குண்டான மாதிரி அகத்தியரும் திரும்பவும் தபஸை தொடர்றாங்க. ரொம்ப நீண்ட நெடுகாலம் தபஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஹயக்ரீவர் பிரத்யக்ஷமாகி உன்னதமான லலிதா சகஸ்ரநாமத்தை குருவாக மாறி அகத்தியருக்கு உபதேசிக்கிறார். ஹயக்ரீவர் அகத்தியருக்கு லலிதா தேவியோட சரித்திரத்தை சொல்கிறாங்க. முன்பொரு காலத்தில் சதி தேவி தக்ஷ யஜ்ஞம் முடிஞ்சவுடனே அவங்களோட உடலை தியாகம் பண்ணுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவுடனே சிவபெருமான் ஆழ்ந்த தவத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சதி தேவி ஹிமவானோட புதல்வியாக பார்வதி தேவியாக அவதாரம் பண்ணுறாங்க. சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மன்மதன் கிட்ட நீ போய் மன்மத அம்பை சிவபெருமான் மேலே செலுத்து, அப்போ அவர் கண் விழிச்சிருவார், அப்போது இவங்களை நம்ம சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் மன்மதனை அனுப்புகிறாங்க. அங்கே மன்மதனும் தன்னோட மன்மத அம்பை சிவபெருமானார் மேலே செலுத்துகிறாரு. இதனால் சிவபெருமானோட தபம் கலையுது. தபம் கலைஞ்சதுனால சிவபெருமானுக்கு கோபம் வருது. அவரோட நெற்றிக்கண் திறக்கிறனால மன்மதன் அங்கேயே பஸ்மமாயிடுறார். அந்த பஸ்மத்திலிருந்து உண்டான அரக்கன் தான் பண்டாசுரன். இந்த பண்டாசுரன் நிறைய தபஸ் பண்ணி ரொம்ப பலவானாயிடுறாங்க. தேவர்கள் மனிதர்கள் சாதுக்கள் எல்லாத்தையும் போட்டு துன்புறுத்துறாரு. அவரோட துன்புறுத்தலான செயல்கள் ஒரு எல்லை மீறி போகிறப்போ தேவாதி தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமான் கிட்ட நிற்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போது சம்பு மகாதேவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு யாகம் வளர்த்தணும். அந்த யாகத்திலிருந்து மூல பிரகிருத்தியான லலிதா திரிபுர சுந்தரி பிரத்யக்ஷமாவாங்க. அவங்க தான் இவங்களை அழிக்க ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அனுசரித்து எல்லா தேவர்களும் எல்லாரும் சேர்ந்து யஜ்ஞம் வளர்க்குறாங்க. தங்களோட உடல் பாகங்களே அங்கே சமித்தா அவங்க போடுறாங்க. அதிலிருந்து வெளிவந்தவங்க தான் லலிதா திரிபுர சுந்தரி. சிதக்னிகுண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்யதா. லலிதா தேவி சிதக்னி குண்டத்திலிருந்து வெளியே வர்றப்போ கேஷாதி பாதமாக வர்றாங்க. 4 கைகளோடையே வராங்க. கைகளில் மலர் அம்புகள், கரும்பு வில், அங்குஷம், பாஷம் இதையெல்லாம் ஏந்திட்டு வராங்க. அவங்க வந்ததை பார்த்த தேவாதி தேவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பூமாரி பொழிஞ்சு அவங்கள வணங்குறாங்க. பண்டாசுரனை அழிக்கிறதுக்காக சக்தி சேனையை அம்பாள் உருவாக்குறாங்க. அவங்களோட அங்கங்கள்லேருந்து நிறைய சக்திகள் வருது. அவங்க கைகளில் 4 கைகள் இருந்தும் அங்குஷம் ஏந்தி இருக்கிற கையிலிருந்து சம்பத்கரி வராங்க. அவங்க தான் யானை படை தலைவி. பாஷத்திலிருந்து அஸ்வாரூடா வர்றாங்க. அவங்க குதிரைப்படை தலைவி.
கரும்பு வில் அதிலிருந்து ராஜமாதங்கி வெளியே வராங்க. அவங்களோட 16 சக்திகளும் கூடவே வராங்க. மாதங்கிக்கு கேய சக்கரம் அப்படிங்கிற ஒரு ரத்தம் கூட உண்டு. அந்த ரத்தத்துக்கு 7 அடுக்குகள் இருக்குது. மலர் அம்பிலிருந்து வரவங்க வாராகி தேவி வர்றப்போ அவங்களோட சேர்ந்து 12 சக்திகள் வெளில வராங்க. அவங்களுக்கு கிரி சக்கரம் அப்படிங்கிற ஒரு ரத்தம் உண்டு. அந்த ரத்தத்திற்கு 5 அடுக்குகள். அம்பாளுக்கு சக்கரராஜம் அப்படிங்கிற ரத்தம் உண்டு. அதற்கு 9 அடுக்குகள். பண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. இந்த மாதிரி எல்லா சக்திகளும் சேர்ந்து சக்தி சேனையாக உருவாகி நிற்கிறாங்க. இந்த சக்தி சேனையில் எல்லாருமே சக்திகள் தான், எல்லாமே பெண்கள் தான். லலிதா தேவி அவங்களோட சக்தி சேனையை உருவாக்கிட்டு தயார் நிலையில் இருக்காங்க. அம்பாள் இந்த பண்டாசுரனை அழிக்க நிறைய காலமெல்லாம் எடுத்துக்கல, 4 நாள் தான். 4 நாளில் அப்படியே துவம்சம் பண்ணிடுறாங்க. முதல் நாள் போருக்கு பண்டாசுரன் அவனோட யானை படையையும் குதிரை படையையும் அதோட சேனாதிபதிகளையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. அதை பார்த்து அஸ்வாரூடா தேவியும் சம்பத்கரி தேவியும் அவங்களோட பண்டாசுரனோட படையை அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. க்ஷண நேரத்தில் அவங்கள வீழ்த்திடுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் அரண்டு போயிடுறாங்க. மற்ற சக்தி சேனைகள் எல்லாம் அப்படியே மிகுந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. அடடா, இவங்களோட பராக்கிரமம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்து தேவர்கள் எல்லாம் கூடமே மெய்சிலிர்த்து இருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டவுடனே பண்டாசுரன் அப்படியே அதிர்ந்து போயிடுறான். அப்போது இந்த போர் விதி அதை மீறி இரவு நேரத்தில் 15 அக்ஷோகினி சேனையை அனுப்பிச்சிட்றான். அப்போது 15 திதிநித்யா தேவியர் அந்த சமயத்தில் திரிபுர சுந்தரிக்கு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சேனைகள் வர்றதை பார்த்த உடனே அந்த 15 திதிநித்யா தேவிகளும் இந்த 15 அக்ஷோகினி சேனைகளை அப்படியே வீழ்த்தி வெற்றி வாகை சூடிடுறாங்க. இதை பண்டாசுரன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இந்த விஷயத்தை கேட்டு ஏற்கனவே பயத்தில் இருந்தவன் இன்னும் அப்படியே ஆடி போயிட்டான். இந்த 15 திதிநித்யா தேவிகளில் ஜுவாலாமாலினி தேவி அம்பாள் மேலே இருக்கிற பிரயாசையில் அம்பாளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்குறாங்க. அது 300 யோஜனை உயரமும் 100 யோஜனை அகலமும் கொண்ட வளையமாக அவங்க அமைக்கிறாங்க. ஜுவாலாமாலினி காக்ஷிப்த வஹ்னி பிராகார மத்தியகா. இப்படியாக முதல் நாள் போர் முடிவடையுது. காலையில் யானைப்படையும் குதிரைப்படையும் தோற்று இரவு நேரத்தில் அனுப்பிச்ச 15 அக்ஷோகினி சேனையும் வீழ்ந்து பண்டாசுரனோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக ஆனது. 2ஆம் நாள் போர் ஆரம்பிக்குது. அப்போ பண்டாசுரன் அவனோட 30 பசங்களை அம்பாளுக்கு எதிராக போர் புரியறதுக்காக அனுப்புகிறான். அப்போ தான் பாலா திரிபுர சுந்தரி வராங்க. லலிதா திரிபுர சுந்தரியோட மானசீக புதல்வி தான் பாலா திரிபுர சுந்தரி. பாலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30 பாலாவாக மாறி 30 பண்டாசுர புதல்வர்களை எதிர்க்க நின்று ஒரே ஒரு பானத்தினால 30 பேரையும் அழிச்சிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவுடனே பண்டாசுரனால் தாங்கவே முடியல. இவங்களை அழிக்கவே முடியாது போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. நேர் வழியில் இவங்களோட மோதுறது முடியாது அப்படின்னு நினச்சி விஷங்கன் கிட்ட தப்பாக மந்திரிச்ச எந்திரத்தை கொண்டு போய் சக்தி சேனையில் வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த ஆணையை ஏற்று விஷங்கனும் தவறாக மந்திரிச்ச எந்திரத்தை அங்கே வைக்கிறான். 3ஆம் நாள் போர். முந்தைய தினத்தில் விஷங்கன் தவறாக மந்திரிச்ச யந்திரத்தை வச்சிட்றாரு. அதனால சக்தி சேனையே பலம் இழந்து துடிப்பு இழந்து தமோ குணத்தால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. வாராகி மாதங்கி மட்டும்தான் துடிப்போடு இருக்காங்க. இந்த நிலைமையை சரி செய்யணும் அப்படின்னு எல்லாரும் விநாயக பெருமாளை பிரார்த்திக்கிறாங்க. விநாயகர் எழுந்தருளி அந்த தவறா மந்திரிச்ச யந்திரத்தை எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றார். அதுக்கப்புறம் விஷுக்ரன் விஷங்கன் இவங்க 2 பேரையும் பண்டாசுரன் போர் பூமிக்கு அனுப்பி வைக்கிறான். அவங்க 2 பேர்த்தையும் வாராகி தேவியும் மாதங்கி தேவியும்
பராக்கிரமத்தோட அவங்க 2 பேரையும் வீழ்த்துறாங்க. அதோட 3வது நாள் போர் நிறைவடையுது. 4ஆம் நாள் போர். பண்டாசுரன் அவனோட சேனையில் பெரும் பகுதி இழந்தாச்சு. யானைப்படை இல்லை, குதிரைப்படை இல்லை, 30 புத்திரர்கள் இல்லை, விஷுக்கரன் இல்லை, விஷங்கன் இல்லை. அம்பாளை நேரடியாக சந்திக்கிற சமயம் லலிதா திரிபுர சுந்தரி மிகுந்த பராக்கிரமத்தோடு வந்து பண்டாசுரனை அழித்து அவனை வதம் பண்ணுறாங்க. அந்த வதம் முடிஞ்ச உடனே வாக்தேவதைகள் எல்லாரும் சேர்ந்து அம்பாளுக்கு லலிதா திரிபுர சுந்தரிக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த லலிதா சகஸ்ரநாமம் எப்படி வந்தது, இந்த பண்டாசுர வதம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத தான் ஹயக்ரீவர் அகத்தியருக்கு உபதேசம் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா. அகத்தியர் பல கோடி ஆண்டுகள் தவமிருந்த பயனாக தான் லலிதா சகஸ்ரநாமம் அவருக்கு கிடைச்சது. அவர் மூலமாக தான் நமக்கு இப்போ இந்த லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிற பாக்கியமும் கிடச்சிது. அதனால் தினமும் இந்த சகஸ்ரநாமத்தை கூறி லலிதா திரிபுர சுந்தரி கருணாகராட்சத்துக்கு பாத்திரமாவோம். நன்றி, வணக்கம்.